டோன்ட் வரி, பி ஹாப்பி, திஸ் இஸ் லைஃப். ஹாய் காய்ஸ், நீங்க கேக்குறது எப்படிதானோ பாட்காஸ்ட். இங்க எப்படியோ போற வாழ்க்கையில எப்படி நடக்குதுன்னு அப்படியே ஷேர் பண்ண போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 5th எபிசோட் ஆஃப் எப்படிதானோ பாட்காஸ்ட். இந்த எபிசோட்ல நாங்க மென்ஸ்ட்ரல் கப் பத்தி பேச போறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மென்ஸ்ட்ரல் கப்புனா என்னன்னே கேட்காத அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றோம். ஸோ மென்ஸ்ட்ரல் கப் நீங்கள் வந்து பேட் யூஸ் பண்ணுவீங்க, டேம்பான் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா கிளாத் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்கல்ல. அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் வந்தது வந்து மென்ஸ்ட்ரல் கப்புன்னு. அது வந்து ஒரு ஸ்மால் கப் மாதிரி இருக்கும். அதோட இமேஜை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நாங்கள் வந்து எங்கள் ஸ்க்ரீனில் போடுறோம். ஸோ இந்த கப்பை வந்து பேசிக்லி உங்கள் வஜைனாக்குள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதே வந்து பீரியட் பிளட்டை வந்து கேட்ச் பண்ணிடும். ஸோ இது வந்து நீங்கள் கேட்ட உடனே லைக் என்னடா இன்சர்ட் பண்ணுறதா அப்படின்னு ஒரு ஷாக்கெல்லாம் ஆகாதீங்க. அதுக்கு நிறைய இந்த மென்ஸ்ட்ரல் கப்புக்கு நிறைய பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த எபிசோட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் 2 பேருமே இந்த மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இப்போ ரீசெண்டாக 1 மந்த்தாக 2 மந்த்தாக இல்லை, வருஷக்கணக்கில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால அது நாங்கள் வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணுறதுனால அதோட நெகட்டிவ்ஸும் பாசிட்டிவ்ஸும் நல்லா எங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு. அதனால அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால இந்த எபிசோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏன் வந்து மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, எனக்கு வந்து முன்னாடி நான் பேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு எந்த பேட் போட்டாலுமே எனக்கு ரேஷஸ் வரும், பயங்கரமா ரேஷஸ் வரும். ரொம்ப ரேஷஸ் வந்து அங்கேருந்து பிளட் வர அளவுக்குலாம் எனக்கு இன்ஃபெக்ட் ஆகும். எல்லா பீரியட்ஸும் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நான் அது போட்டேன்னாலே எனக்கு அப்படியே ட்ரெயின் அவுட் ஆயிடுவேன். என்னோட பாடியில ஹைட்ரேஷனே இருக்காது, ட்ரெயின் ஆயிடும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு பீரியட்ஸ் வந்தாலே ஐயோ ஏண்டா வந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் அதை இருக்கும். பட் எனக்கு ரொம்ப ஏன்னு தெரியல. அதனால வந்து ஒரு டைம் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஏஞ்சல்கிட்ட, இந்த மாதிரிலாம் ஆகுதுடி, எனக்கு பேட் போட்டதே செட் ஆகல அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சல் தான் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நீ ஏன் கப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்துச்சு, எதோ உள்ள இன்சர்ட் பண்ணுமா அப்படின்னு ரொம்ப பயமா இருந்தது. அப்புறம் சரி அவங்க ட்ரை பண்றாங்க, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, லைக் சப்போஸ் ரேஷஸ் வரல அப்படின்னா நமக்கும் வலி கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட சைஸுக்கு நான் வாங்கலைங்க, பெரிய சைஸுக்கு வாங்கிட்டேன். ஆனா அதுவே வந்து யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன். அதனால வந்து அதுக்கப்புறம் என் சைஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. முன்னாடி பெரிய சைஸ்ல வாங்கி யூஸ் பண்ணும்போது பெயின் இருந்தது. ஆனா அது யூஸ் பண்ண கத்துக்கிட்டதுனால எனக்கு சின்ன சைஸ்ல யூஸ் பண்ணும்போது ஈஸியா இருந்தது. நான் யூஸ் பண்றதுனால இப்போ என்னோட அம்மா, அதுக்கப்புறம் என்னை சுத்தி இருக்கிறவங்க லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கூட யூஸ் பண்றாங்க. லைக் ஐ எம் ஹாப்பி. அதனால எனக்கு இப்போ பீரியட்ஸ் வந்து பெயின் ஃப்ரீ பீரியட்ஸா, லைக் கிராம்ஸ் இருக்கும், மற்ற பெயின் எதுவுமே இல்லை. கடவுள் கொடுத்த வழியை விட்டு வேற எதுவுமே நானே கிரியேட் பண்ணிக்கலான்னு சொல்றியா? ஆமா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து 2020. எங்கள் அக்கா வந்துட்டு கொஞ்சம் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே பண்ணணும்னு யோசிப்பா. அதான் நாங்கள் வந்து பேம்பூ டூத் ப்ரஷ் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா, லைக் பிளாஸ்டிக் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதனால அவள் கப்பு வாங்கினான். அவள் போட்டு ஆரம்பித்து அவள் யூஸ் பண்ணதுலேருந்து அவளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னோட அக்காவே ட்ரை பண்ணதுனால நான் வந்து ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன்னா இந்த பேடே போடுறதெல்லாம் கஷ்டம், இதில் புதுசு வேற கற்றுக்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் எனக்கே இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மாவே வந்து சரி நீ யூஸ் பண்ணுறல எனக்கும் வாங்கி கொடுன்னு எங்கள் அம்மா யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவும் யூஸ் பண்ணாங்க, எங்கள் அக்காவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு மட்டும்தான் வீட்டில் பேடே வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து சரி இதெல்லாம் வேலைக்காகாது, இவங்களே யூஸ் பண்ணும்போது மீன்ஸ் எங்கள் அம்மா என்னை விட வயசான இருக்கிறவங்களே யூஸ் பண்ணும்போது எனக்கும் யூஸ் பண்ணி கற்றுக்கணும்ல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணி நானும் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். 2020 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். அதுதான் லைக் 4 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் ஐ ஹவ் நெவர் லுக் பேக். என்றைக்குமே பேட்ஸ் பக்கத்தில் போகவே மாட்டேன் அன்லெஸ் தேர் இஸ் ஒன் மெயின் ரீசன், லைக் ஏதாச்சும் அந்த ரீசன்ஸை வந்து நாங்கள் கண்டினியூ லைக் காட்டுவோம். அது பண்ணதுனால எனக்கு அத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது. பட் ஐ ஃபீல் லைக் பர்சனலி அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இஸ் நாட் ஒர்த் கிவிங் இட் அப் பிகாஸ் அவ்வளோ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ
அதான் என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருக்கும் நானும் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அலெக்ஸாவாக இருக்கட்டும், இல்லை என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை லைக் என்னோட ஒரு எங்கள் அம்மாவோட பண்ண யூஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து மெனோபாஸ் போயிட்டு இருந்தாங்க. லைக் அவங்க 50s இருக்கும்போது மெனோபாஸ் எல்லாம் ஆச்சுன்னா டக்குன்னு ப்ளீட் ஆயிரும். அப்போ வந்து லைக் ஒரு 1 hour ஒன்ஸ் பேட் மாற்றணுங்கிற அளவுக்கு போயிடுச்சு ஆண்டிக்கு. ஆனால் அவங்க கப் போடுறதுனால ஒரு 3 hours ஒன்ஸ் 3 hours ஒன்ஸ் மாத்திர ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. அந்த ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் லைக் சின்னவங்க தான் யூஸ் பண்ணால் குட். யாருக்கு இருந்தாலும் மெனோபாஸில் போய் நடந்தாலும் லைக் தேர் ஆர் சம் பெனிஃபிட்ஸ் டு யூஸிங் கப்ஸ். அது வந்து நாங்கள் இந்த வீடியோவில் கன்வே பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அட்வான்டேஜஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் சொல்றேன். அட்வான்டேஜஸ் என்னன்னா டியூரேஷன். இப்போ பேடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் இட் 3 hours ஒன்ஸ். பிகாஸ் அந்த பேட்ல வந்து நம்ம பீரியட் பிளட் பட்டு லைக் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும் சொல்லுவாங்க. பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும், அதனால 3 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்றது பெட்டர் அப்படின்னு. பட் கப் வந்து அப்படி இல்லைங்க. ஏன்னா வந்து உள்ள வச்சுட்டா வந்து ஏர் எதுவுமே போகாதனால யூ கேன் கீப் இட் அன்டில் 12 hours. ஸோ வந்து வீட்ல இருந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நைட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து மாத்திக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அன்லஸ் அன்டில் இட் இஸ் ஓவர்ஃப்ளோட், லைக் உங்களுக்கு நிறைய ப்ளீடிங் ஆகாத வரைக்கும் 12 hours வரைக்கும் நீங்க வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைஸ் வைஸ் பாக்கெட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நீங்க வந்து இப்போ பேட் வந்து மந்த்லி வாங்குனீங்கன்னா அஃப்கோர்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி தான் ஆகும். 1 yearக்கு நீங்க ஒன்ஸ் பீரியட் லைக் ஒரு டைம் பீரியட் ஆனாலே வந்து நம்ம ஒரு 2 பேட் பேக்கெட் கிட்ட வாங்குவோம். ஆனா வந்து இதுக்கு அப்படி இல்லைங்க. ஒரு தடவை வாங்கிட்டா 5 years 6 years வரைக்கும் கூட ஒரு கப் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேரி பண்றது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு அது என்ன ரோப் பேக் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு குட்டி ரோப் பேக் பாக்கெட் பேக் மாதிரி இருக்கும். அந்த பேக்ல போட்டு நீங்க கேரி பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ் வரவே வராதுங்க, ரேஷஸ் வரவே வராது. நான் அனுபவத்துல சொல்றேன், ரேஷஸோ இன்ஃபெக்ஷன்ஸோ எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் வந்து ஃபீலே தெரியாது. பேட் வச்சிருக்கோம் கூட நம்ம பேட் வச்சிருக்கோம், நம்ம பீரியட் இருக்கு அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஏன்னா வந்து உள்ள இருக்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம வந்து கிராம்ஸ் வந்தா மட்டும்தான் ஐயோ நம்ம பீரியட்ஸ்ல இருக்கோம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். மற்றபடி நமக்கு ஞாபகமே வராதுங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு லைக் உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, லைக் தெரியும் உங்களுக்கு, லைக் நீங்களே மார்க் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல. ஆனால் வந்து அதுக்குள்ளே ஒரு ட்ரிப்புக்கு ஏதாச்சும் போகணும், ஒரு வெளியே போகணும் இந்த நாள் ஃபுல்லாக, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து கப்பை வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே போயிடலாம். இட்ஸ் நாட் லைக் நீங்கள் பேடை வந்து நீங்கள் போட்டு அது ஒன்றுமே நடக்கலைன்னா ரேஷஸும் வரும், இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும், ஒரே வழியாக. லைக் நீங்கள் பேடெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு கரெக்டான வேலை தான் தூங்கணும், ஒரு கரெக்டான வேலை தான் உட்காரணும், இல்லைன்னா லீக் ஆயிரும், அப்புறம் ரொம்ப அவமானமாக போயிடும். வீட்டில் இருந்தால் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளியே போனால் ரொம்ப அவமானமாக போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது அவமானம்னு நான் சொல்ல வரல. ஆனால் இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள்ல. லைக் லீக் ஆகிடுச்சுன்னா அது இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள், இட்ஸ் நாட் ஹைஜெனிக். அதுக்கப்புறம் நீங்கள் தான் உட்காந்து துவைக்கணும் அந்த க்ளோத்ஸையும். ஸோ கப்பெல்லாம் அப்படி போட்டால் அப்படி இல்லை. ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா உங்களுக்கே ஃபீல் ஆயிரும். அண்ட் நீங்கள் இப்படி உட்காந்தா ஓவர்ஃப்ளோ ஆயிரும், இல்லை அப்படி உட்காந்தா வெளியே வந்துடும், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து இன்னொரு பெனிஃபிட் எங்களுக்கு தோணுது. அப்புறம் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா வாட்டர் ப்ரூஃப்ங்க. பேட்லாம் போட்டு நம்ம தண்ணிக்குள்ள எல்லாம் விளையாட முடியாது, இறங்க முடியாது. ஆனா கப் போட்டு நம்மளால தண்ணிக்குள்ள விளையாட முடியும். ஆமா, லைக் சொல்றேன், இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ்னா நீங்க வந்து வாட்டர் ஏரியாஸ்க்கு போகிறதுக்கு யோசிப்பீங்கல்ல, வாட்டர் ஃபால்ஸோ இல்ல லைக் வாட்டர் பிளேயிங் கேம்ஸ் அந்த மாதிரி போக யோசிப்பீங்க. இது அப்படி கிடையாதுங்க. நீங்க பீரியட்ஸ்ல இருந்தா கூட கப் போட்டு நீங்க ஜாலியா போய் விளையாடலாம், லீக்கெல்லாம் ஆகாது. ஆமா, சரி, இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. எஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் கூட இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மெயின் திங் வந்துட்டு எல்லாமே நடக்கிற மாதிரி, எல்லாமே நம்ம கற்றுக்கிற மாதிரி இதுக்கும் கொஞ்சம் லேர்னிங் பிரச்சனை இருக்குது. லைக் நீங்கள் லேர்ன் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாகிடும். இப்போ நீங்கள் பேட் மட்டும் போடும், ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் ஆனதுக்கப்புறம் பேட் மட்டும் போடும்போது மாற்றும்போது அந்த கொஞ்சம் பிரச்சனை நடந்துருக்கும்ல, என்னடா இது வாழ்க்கை முழுசா இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி. இதுவும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த லேர்னிங் ப்ராசஸ்லேயே கொஞ்சம் தடுமாறி விழுவீங்க, பட் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நம்பி போனீங்கன்னா திஸ் மைட் ஒர்க் அவுட் அண்ட் பி த பெஸ்ட் டிசிஷன் ஆஃப் யுவர் லைஃப். இன்னொன்று வந்துட்டு
அலெக்ஸா சொன்ன மாதிரி கொஞ்சம் கப் சைஸ் பிரச்சனை இருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் தப்பான கப்பு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக எல்லா பிராண்டுக்கும் ஸ்மால் மீடியம் லார்ஜ் தான் இருக்கும். ஒரு சார்ட்டும் இருக்கும் என்னென்ன சைஸ் யார் யார் யூஸ் பண்ணணும்னு. ஆனால் ஸ்மால் இஸ் யூஸ்வலி ஃபார் பீப்புள் ஹூ ஹவ் நெவர் ஹேட் இன்டர்கோர்ஸ். Medium is for people who have had intercourse. அப்புறம் large is usually for the people who have given birth. அதுதான் யூஸ்வலி டிஃப்ரென்ஷியேஷன். பட் நீங்கள் எதுக்கும் சார்ட் வந்து செக் பண்ணிக்கிட்டா நல்லது. செக் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆக சான்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ பீப்புள் இன்டர்கோர்ஸே பண்ணாத அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்பெஷலி கஷ்டமாக இருக்கும் டு இன்சர்ட் த கப் இன்சைட். ஏன்னா புதுசாக பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காதுல்ல. ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதையும் நீங்கள் கொஞ்சம் தாண்டிட்டீங்கன்னா இந்த பெனிஃபிட் எல்லாம் கிடச்சிரும். அப்புறம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த கப்பை சரியாக க்ளீன் பண்ணலைன்னா கொஞ்சம் பாக்டீரியா ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது கப்பில். ஸோ நீங்கள் சீக்கிரமாக அது தூக்கி போடணும் கப்பை. ஸோ லைக் 1 year தூக்கி போடணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா 5 to 10 years அட்லீஸ்ட் ஒரு நல்ல கப் வந்து நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்தீங்க, கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். க்ளீன் எப்படி பண்ணணும்னா ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வந்து கப்பை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். பாயில் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நத்திங் டு டூ வித் இட். நீங்கள் பாயில் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுலேயே எல்லா பாக்டீரியாவும் போயிடும். இதை மட்டும் நீங்கள் இன்பிட்வீன் யோர் பீரியட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா, எவ்ரி 5 days பீரியட்ஸ் இருக்கோ 3 days பீரியட்ஸ் இருக்கோ, அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். ஆல்சோ ஒன் மோர் டிஸ்அட்வான்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் யூ கேனாட் சேஞ்ச் யுவர் கப் இன் பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸ். பிகாஸ் நீங்கள் வந்து கப்பை எடுத்து கழுவி திருப்பி போடணும்ல. கழுவுறதுக்கு வாஷ் பேஷன் வந்து ப்ரைவேட்டாக இருக்குமா அப்படின்னு தெரியாது. யூஸ்வலாக அந்த பப்ளிக்காக ஒரு 4-5 வாஷ் பேஷன்ஸ் இருக்கும்ல, அங்கே போய் நீங்கள் வந்து அது கழுவுறதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை நிறைய பேர் அதை வந்து அங்கே கழுவக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லக்கூட சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் பப்ளிக்கில். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும். பட் ஓவரால் எங்களை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் நாட் லைக் அது இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த அட்வான்டேஜஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்குறது ஏஞ்சலோட புக் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ அலெக்ஸா, நீ எப்பயாவது ஏதாச்சும் ஒரு காட் ஃபிகர் வந்து பார்த்து லவ்வர் இருந்தால் இப்படி இருக்கணும்டா அப்படின்னு யோசிச்சிருக்கியா? லைக் லார்ட் கிருஷ்ணா அவங்களெல்லாம் பார்த்து யோசிச்சிருக்கேன். ஓகே, லைக் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கல. ஸோ நான் வந்து எனக்குமே அப்படி யோசிச்சதில்லை. பட் இந்த புக் வந்து அதை கன்ஃபார்மாக மாற்றிருச்சு. இந்த புக் பேர் வந்து த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுஹா பை அமிஷ் அப்படிங்கிற புக்கு. இதில் வந்து சிவாவோட ஒரிஜின் ஸ்டோரியை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த புக் நீங்கள் படிச்சிங்கன்னா ஐ திங்க் யூ வில் ஆல்சோ ஃபால் இன் லவ் வித் சிவா ஜஸ்ட் லைக் ஐ டிட். ஸோ இந்த புக்கை படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த புக்கை வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இந்த புக்கோட லிங்க் இஸ் டவுன் பிலோ. உங்களுக்கு வேணும்னா யூ கேன் பர்ச்சேஸ் இட் ஃப்ரம் தட் லிங்க். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் பேசின நாங்கள் மென்ஸ்ட்ரல் கப் வந்து அதையும் வந்து நாங்கள் சிரோனா கப்புங்கிற ஒரு பிராண்டோட கப்பை வந்து நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். அந்த கப்போட லிங்க்கையும் நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் செக் இட் அவுட். அண்ட் கன்ஃபார்மாக அந்த சார்ட்டை வந்து கரெக்டாக பார்த்து உங்கள் சைஸை வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணுங்கள். லெட் அஸ் நோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்கள் வந்து எதுக்கு மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு எதுக்கு நீங்கள் மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, நாங்கள் ஏதாச்சும் ஒரு டிஸ்அட்வான்டேஜோ அட்வான்டேஜோ இந்த வீடியோவில் சொல்லாமல் விட்டுட்டோன்னா கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இதான் வந்து மென்ஸ்ட்ரல் கப்போட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு சப்போஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. For more videos, do like, share, subscribe, and follow us. And follow us for more videos. Bye. Bye.